வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2014 வெளிவந்த அமெரிக்கன் ஹாரர் படமான அனார்ச்சி பார்லர் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனார்ச்சி பார்லர் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா அவங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ண வில்லினியஸ்ன்ற ஊருக்கு வராங்க. அங்கே பயங்கரமாக என்ஜாயும் பண்ணுறாங்க. இதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் டாட்டூ போடுறதுக்காக ஒரு டாட்டூ பார்லருக்கு போய் அங்க உள்ள டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் கொடூரமானவனா இருக்கான். இவங்களை கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். மாட்டிக்கிட்ட 2 பேரோட மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கட்டத்தில் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் மிஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள தேடி போறாங்க. இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதான் இந்த அனார்ச்சி பார்லர் படத்தோட ஸ்டோரி பிளாட். இந்த படம் பார்க்கவே பயங்கர கொடூரமா இருக்கும். அதோட நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த படத்தோட முழு கதையவும் பாருங்க. சரி வாங்க, இப்ப நம்ம அனார்ச்சி பார்லர் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். லிட்டாயுவான் கண்ட்ரியில் இருக்க வில்லினியஸ்ன்ற சிட்டி பயங்கர ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே எக்கச்சக்க மக்கள் தாறுமாறா பார்ட்டி பண்ணிக்கிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பப்ல டிஜே பார்ட்டிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே தாறுமாறா டான்ஸ் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே பப்ல ஒரு ஃப்ரெண்ட் குரூப் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் அவங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணி அந்த ஊரை சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க. 3 பசங்க 3 பொண்ணுங்க, இவங்க 6 பேரும் தான் இந்த வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. கெவின்ற பையன் அவனோட ஃப்ரெண்ட் ஜெசி கிட்ட இந்த பார்க்கு நீ எங்களை கூப்பிட்டு வந்தது செம ஐடியா, இங்க செம என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்றான். இவனுங்களோட ஃப்ரெண்ட் பிராக்கும் செமையா சரக்க போட்டு வேற லெவல்ல அந்த பப்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க கூட வந்த மத்த 3 பொண்ணுங்களுமே தாறுமாறா சரக்க போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெசி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு ஒரு பயங்கரமான மேன்ஷன் பார்ட்டிக்கு இன்வைட் கிடைச்சிருக்கு, அங்க எல்லாமே ஃப்ரீ தான் சொல்ல எல்லாருமே அங்க கிளம்ப முடிவு பண்றாங்க. கொஞ்ச நேரத்தில் 6 ஃப்ரெண்ட்ஸும் மேன்ஷன்ல பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க இன்னும் பயங்கர கிராண்டா பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. 6 பேருமே அந்த மேன்ஷன் பார்ட்டியில பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஏமின்ற பொண்ணு அர்ஜென்ட்டா பாத்ரூம்க்கு போகணும்னு சொல்லிட்டு போறா. அவ்வளோ பெரிய மேன்ஷன்ல பாத்ரூம் எங்க இருக்குன்னு அவளுக்கு கரெக்டா தெரியல. அதனால மேன்ஷனுக்குள்ளேயே பாத்ரூமை தேடி தேடி எங்கெங்கேயோ நடந்து போயிட்டே இருக்கா. ஏமி கடைசியா ஒரு ரூம்குள்ள போறா. அங்க வருசலா கூசாஸ்ன்ற ஏதோ ஒரு ராயல் பரம்பரையை சேர்ந்தவங்களோட போட்டோஸ் இருக்கு. அது எல்லாமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதோட ஒரு வித்தியாசமான வேற வேற ரோமன் நம்பர் போட்ட சிம்பிள் ஒன்றும் எல்லா போட்டோக்கு கீழேயும் இருக்கு. திடீர்னு யதார்த்தமா ஜெசியும் அங்க வந்துட்டான். 2 பேரும் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. எல்லா போட்டோஸையும் ரொம்ப ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே மறுபடியும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. மேன்ஷன் பார்ட்டிக்கு உடம்பு ஃபுல்லா தாறுமாறா டாட்டூ போட்டிருக்க ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அவளோட பேரு தான் உட்டா. உட்டா பிராக்க பார்த்துட்டு அவன் கூட இருந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ அவன் கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. பிராக்கும் அவளை பிடிச்சிருக்கு. அதனால அவனும் அவளை செமையா என்ஜாய் பண்றான். பிராக்கும் உட்டாவும் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டே என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் தனியா பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. உட்டா பயங்கரமா மூடு ஏத்துற மாதிரிலாம் நடந்துக்கிறா. பயங்கர ஃபாஸ்டா எல்லாத்தையும் பண்றா. அதெல்லாம் பிராக்கும் தாறுமாறா என்ஜாய் பண்றான். உட்டா ஒரு டாட்டூ பார்லர்ல டாட்டூ ஆர்டிஸ்டுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பிராக்கன் உட்டா இப்ப பார்லருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை ஏமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏமிக்கும் டாட்டூ போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால அவளும் பார்லருக்கு அவங்க கூட போக முடிவு பண்றா. அத மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றா. ஜெசி அவளை பார்த்தாலே பைத்தியக்காரி மாதிரி இருக்கு, அவ கூட போகாதன்னு சொல்றான். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் டாட்டூ போடணும்னா நாளைக்கு போய் போட்டுக்கலான்னு சொல்றாங்க. ஜெசி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டாஃப்னி கூட ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கெவின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கெல்லி கூட சேர்த்து இன்னொரு பொண்ணையும் அந்த பப்ல கரெக்ட் பண்ணி 2 பேரு கூடவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்த ஏமி நம்ம இங்க இருந்து ஒன்னும் பண்ண போறது இல்லைன்னு முடிவு பண்ணி பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து கிளம்பிடுறா. உட்டா பிராக்கன் ஏமிய பார்லருக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. போற வழி ஃபுல்லா பிராக் உட்டா கூட என்ஜாய் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கான். உட்டா டாட்டூ அசிஸ்டன்ட்
அசிஸ்டண்டா வேலை பார்க்குற பார்லர்னு பேரு வைக்கப்பட்ட டேட்டூ பார்லருக்கு பிராக் அண்ட் ஏமியை கூப்பிட்டு வந்துட்டா. ஏமி அந்த பார்லர்ல ஒரு ஃப்ரேம் பண்ணப்பட்ட டேட்டூவை பார்க்குறா. உட்டா அது ஹியூமன் ஸ்கின்ல வரைஞ்சதுன்னு சொல்ல அதை ஏமி பெருசா எடுத்துக்கல. ஏமி அங்க பார்க்க முரட்டுத்தனமாவும் ரொம்ப அழகாவும் இருக்க ஒரு நாய் ஒன்றை பார்த்துட்டு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. உட்டா உள்ள போயிட்டு அவளோட மாஸ்டரை கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வரா. இந்த டேட்டூ மாஸ்டர் பேரு தான் ஆர்டிஸ்ட். ஏமி ஆர்டிஸ்ட் கிட்ட உங்க பார்லர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல அது ஆர்டிஸ்டுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏமிக்கு தான் டேட்டூ போடணுன்றதால உட்டா பிராக்க உள்ள கூப்பிட்டு போயிடுறா. உட்டா பிராக்க பேஸ்மெண்ட் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. போறப்பவே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே கீழே போறாங்க. ஏமி அவளுக்கு என்ன டேட்டூ போடணும்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அடையாளமா இந்த நாட்டோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டேட்டூவை காட்ட சொல்றா. ஆர்டிஸ்டுக்கும் இன்னொரு கண்ட்ரில இருந்து வந்த பொண்ணு அவங்க நாட்டு கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டேட்டூவை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆர்டிஸ்ட் டேட்டூ பத்தி பயங்கரமா ரசிச்சு ருசிச்சு பேசுறா. அதெல்லாம் கேட்கிற ஏமிக்கு ஒரு பயங்கரமான டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட தான் வந்திருக்கோன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆர்டிஸ்ட் நீ மத்தவங்க மாதிரிலாம் இல்ல, நீ ரொம்ப டிஃப்ரெண்டான பொண்ணுன்னு சொல்லி ஏமிய பாராட்டுறான். உட்டா பிராக்க அந்த பார்லருக்கு கீழே இருக்க ஏதோ ஒரு கொகையெல்லாம் தாண்டி உள்ள கூப்பிட்டு போயிட்டே இருக்கா. பிராக் உட்டாவோட ஃபேஸ் கூட அங்க டேட்டூவா வரையப்பட்டு ஃப்ரேம் பண்ணி இருக்கிறத பார்க்கறான். திடீர்னு பார்த்தா உட்டா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த இருட்டுல காணாம போயிட்டா. பிராக்கும் லைட்டா ஒரு பயத்தோட அவளை தேடுறான். அப்ப உட்டா திடீர்னு லைட் ஆன் பண்ணி பிராக் கண் முன்னாடி வந்து அவனை பயமுடுத்துறா. அப்புறம் அந்த பேஸ்மெண்ட்லயே உட்டா அண்ட் பிராக் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏமி இன்னும் அவளுக்கான டேட்டூவை சூஸ் பண்ணி முடிக்கல. அதனால ஆர்டிஸ்ட் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக போறான். உட்டா அண்ட் பிராக் தாறுமாறா ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உட்டா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பயங்கரமா பிராக் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஏமிக்கு ஆர்டிஸ்ட் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுக்க அதை அவளும் குடிக்கிறா. அப்ப ஏமி உங்களோட அசிஸ்டன்ட் இந்த ஃப்ரேம்ல இருக்க டிசைன் ஹியூமன் ஸ்கின்ல போட்டதுன்னு சொன்னா அது உண்மையான்னு கேக்குறா. அதுக்கு ஆர்டிஸ்ட் ஜோக்கா சொல்ற மாதிரி அது உண்மைதான் சொல்லிட்டு அப்புறமா யகுசான்ற ஜப்பான் கிரைம் சிண்டிகேட் ஃபேமிலி ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாங்க. அதுபடி டேட்டூ ஆர்டிஸ்டுக்கு தான் டேட்டூ சொந்தம். ஸோ டேட்டூ போட்டுக்கிட்டவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட தோலை டேட்டூ ஆர்டிஸ்ட் வெட்டி எடுத்துப்பாங்கன்னு சொல்றான். ஏமி இந்த ஃப்ரேம் நீங்க ரெடி பண்ணதான்னு கேட்க ஆர்டிஸ்ட் இல்ல அது வேற ஒருத்தர் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் பார்ட்டியில தாறுமாறா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜெசி அண்ட் ஸ்டெஃப்னி அவங்க தங்கியிருக்க ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி கெவின் அண்ட் கெல்லி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உட்டான் பிராக் பேஸ்மெண்ட்ல வேற லெவல்ல தாறுமாறா தொடர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏமி பார்லர்ல அவளுக்கான டேட்டூவா ஒரு வேர்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்க அவன் லவ் ஃபார் எவர்னு அதுக்கான மீனிங்கை சொல்லிட்டு நல்ல சாய்ஸ்னு சொல்லி ஏமியை பாராட்டுறான். ஆர்டிஸ்ட் டேட்டூ போடுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பொறுமையா பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வைக்கிறான். ஏமி கழுத்துக்கு பின்னாடி தான் டேட்டூ போட்டுக்க போறா. அதனால ஆர்டிஸ்ட் கழுத்தை கிளீன் பண்ணிட்டு மாடல் ஸ்டிக்கரையும் ஒட்டுறான். அப்புறமா டேட்டூ போடவும் ஆரம்பிக்கிறான். ஆர்டிஸ்ட் அந்த டேட்டூவை பார்த்து பார்த்து ரொம்ப அழகா பொறுமையா போட்டுக்கிட்டு இருக்கான். உட்டா அண்ட் பிராக் இன்னுமே பேஸ்மெண்ட்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப உட்டா ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்து டக்குன்னு பிராக் கழுத்திலேயே போட்டு விட்டுட டக்குன்னு வழியில பிராக் உட்டாவை தூக்கி கீழே போட்டுட்டான். ஆர்டிஸ்ட் ஏமிக்கு டேட்டூவை கம்ப்ளீட்டா போட்டு முடிச்சுட்டான். ஏமி போட சொன்ன டேட்டூவும் பக்காவா வந்திருக்கு. ஆர்டிஸ்ட் நீ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க ஏமி நான் ஒரு ஸ்டூடெண்ட், இன்னும் சில மாசத்துல மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன், இப்ப வெக்கேஷனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன்னு சொல்றா. ஆர்டிஸ்ட் ஏன் கான்ஃபிடென்ஸே இல்லாம பேசுற, உனக்கு மெடிக்கல்ல போக இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்கறான். அதுக்கு ஏமி ஆமா எனக்கு கரெக்டா அடுத்து என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்றா. ஆர்டிஸ்ட் உடனே நமக்கு எது தேவைன்னு தெரிஞ்சுக்க நமக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், சில நேரத்துல சில விஷயங்களை ட்ரை பண்ணாதான் நமக்கு எது பிடிக்கும் நமக்கே தெரியும்னு சொல்றான். ஏமிக்கு லைட்டா மயக்கமா இருக்க மாதிரி இருக்கு. முதல்ல அதிகமா சரக்கு அடிச்சுட்டதா நினைக்கிறா. பேஸ்மெண்ட்ல உட்டா அண்ட் பிராக் தாறுமாறா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா உட்டா போட்ட மயக்கம் இருந்தால பிராக் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறான். ஏமியும் கடைசியா ஆர்டிஸ்ட பார்த்தபடியே அந்த இடத்துலயே மயங்கிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆர்டிஸ்ட் எதுக்காகவோ ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனை உட்டா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆர்டிஸ்ட் பிராக் உடம்புல ஒரு மச்சம் கூட இல்ல, சின்ன தழும்பு கூட இல்ல, எந்த மார்க்கிங்ஸும் இல்ல, இவன் நம்ம வேலைக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்ற மாதிரி சொல்றான். பேஸ்மெண்ட் ரூம்ல ஆர்டிஸ்ட் ஏமியை நேரா படுக்க போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கான். பக்கத்திலேயே பிராக்க குப்புற படுக்க போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கான்.
பிராக் கண் முழிச்சிட்டான். உடனே என்னடா பண்றீங்க, எங்களை விட்டுடுங்க அப்படி இப்படின்னு கத்துறான். ஹெல்ப் கேட்டும் கத்தி பார்க்கறான். ஆனா எதுவுமே சுத்தமா வேலைக்கே ஆகல. உட்டா எக்கச்சக்க வெரைட்டிஸான கத்தி எல்லாம் பிராக் கிட்ட கொண்டு வரா. அதை பார்த்த பிராக் பயங்கரமா பயப்படுறான். பிராக்கோட ஷோல்டர்ல மட்டும் ஒரே ஒரு டாட்டூ முன்னாடியே அவன் போட்டிருக்கான். ஆர்டிஸ்ட் இப்ப அந்த டாட்டூவை சுத்தி கத்திய வச்சு பாக்ஸ் மாதிரி கட் பண்றான். அந்த வலியை சுத்தமா பிராக்கால தாங்க முடியல. பயங்கரமா கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு ஏமியும் கண் முழிச்சிட்டா. ஏமி பிராக்கோட நிலைமையை பார்த்துட்டு தாறுமாறா அழுறா. அப்ப ஆர்டிஸ்ட் ஏமி கிட்ட வந்து உன்னால இப்ப ஒழுங்கா அசைய முடியாது, ஏன்னா ஆக்டோபஸ் வெனம்ல இருந்து உருவாக்கப்பட்ட நியூரோ மஸ்குலர் பிளாக்கரை உனக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ண போற வேலைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றான். ஏமி நீ என்ன பைத்தியக்காரனா, என்னை விட்டுடுன்னு சொல்லி கத்தி கத்தி பாக்குறா. அப்ப ஆர்டிஸ்ட் ஏமி நெத்தியில கிஸ் பண்ணிட்டு பிராக் கிட்ட போயிடுறான். ஆர்டிஸ்ட் முன்னாடியே பிராக்கோட டாட்டூவை சுத்தி கட் பண்ணி விட்டுருந்தான். இப்ப அந்த டாட்டூ போடப்பட்ட இடத்த மட்டும் தனியா பிச்சு எடுத்துடுறான். அப்புறம் அதை பத்திரமாவும் எடுத்து வச்சுக்கிறான். பிராக் நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், எங்களை விட்டுடுன்னு சொல்ல ஆர்டிஸ்ட் எனக்கு பணம் முக்கியம் இல்லை, உன்கிட்ட இருக்க ஸ்கின் தான் முக்கியம், அதுக்கான வேல்யூவே தனின்னு சொல்றான். ஆர்டிஸ்ட் நான் என்னோட நாய்க்கு பன்னிங்களோட காதை தான் அறுத்து போடுவான், ஆனா அதுல சத்து கம்மி தான் சொல்லிட்டு பிராக்கோட காதை அறுத்து அவனோட நாய்க்கு போட்டுடுறான். அதுவும் நல்லா அந்த காதை சாப்பிடுது. ஏமி பயத்துல பயங்கரமா கத்த. அப்ப உட்டா கோவப்பட்டு ஏமி கிட்ட கத்தாம படுத்திருக்க சொல்ல ஆர்டிஸ்ட் ஏமி கிட்ட ஹார்ஷா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி உட்டாவை கண்டிக்கிறான். உட்டா பிராக் வாய அடைச்சிடறா. அப்புறம் ஆர்டிஸ்ட் பிராக் முதுகுல இருக்க தோலை ஃபுல்லா வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆர்டிஸ்ட் ஒரு அல்டிமேட்டான டாட்டூ ஃப்ரேமை ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஹியூமன் ஸ்கின் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு சொல்றான். ஆர்டிஸ்ட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ற இந்த மெத்தடோட பேரு தான் ஃப்ளேயிங். இது ஒரு ஏன்ஷியன் மெத்தட். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் பல பழங்காலத்து ட்ரைப் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். ஆர்டிஸ்ட் ஸ்கின்ல மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்கும். அந்த 7 லேயர்ஸையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணாதான் பெர்ஃபெக்ட்டான கேன்வாஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பிராக் முதுகுல இருக்க ஸ்கின்னை வெட்டிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிராக்கால சுத்தமா வலியை தாங்க முடியல, அதனால யூரினே போயிட்டான். அதை பார்த்து உட்டா ஆர்டிஸ்ட் சிரிக்கிறாங்க. ஏமி அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதனால ரொம்ப பயத்துல இருக்கா. அதனால என்னை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆர்டிஸ்ட் ஏமியை கூப்பிட்டு நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆக போறேன்னு சொன்னல, இதெல்லாம் நீ பார்த்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு பிராக்கோட தோலை பிச்சு தனியா எடுக்க ஒரு டூல் ஒன்னை எடுத்து அதை பயன்படுத்தி பிராக்கோட தோலை பிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆர்டிஸ்ட் இந்த ப்ராசஸ்ல தோலை பிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதுல நம்ம தப்பு பண்ணிட்டா அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஆள் தான் தேவைப்படும் சொல்றான். கடைசியா ஆர்டிஸ்ட் பிராக்கோட தோலையும் அவனுக்கு தேவையான மாதிரி பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டான். அப்புறம் அந்த ஸ்கின்னை பத்திரமா எடுத்தும் வச்சிடறான். ஆர்டிஸ்ட் ஏமி கிட்ட ஜப்பான் யகுசா கிளான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க இறந்தவங்களோட ஸ்கின்னை வெட்டி எடுப்பாங்க, ஆனா அது ஒரு எஃபெக்டிவான கேன்வாஸா இருக்காது. மெயினா ஸ்கின்ல எலாஸ்டிசிட்டி இருக்காது. அதனால தான் பெர்ஃபெக்ட்டான கேன்வாஸ்க்கு உயிரோட இருக்கிறவங்களோட தோல் தேவைப்படும் சொல்றான். ஏமி எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஆர்டிஸ்ட் நாங்க பண்றத டக்குன்னு பாக்குற உனக்கு அப்படிதான் இருக்கும், போக போக உனக்கே எல்லாம் புரியும்னு சொல்றான். ஆர்டிஸ்ட் உட்டா கிட்ட இப்ப பிச்சு எடுத்த ஸ்கின் கேன்வாஸை உடனே கேலரிக்கு எடுத்துட்டு போய் பத்திரப்படுத்தி வைக்க சொல்ல உடனே உட்டாவும் கிளம்பிடுறா. ஆர்டிஸ்ட் கடைசியா பிராக்கை கொல்றதுக்காக பிராக்கோட கால்ல இருக்க முக்கியமான ஒரு நரம்பை அறுத்து விட்டுறான். ஹோட்டல் ரூமுக்கு வந்த ஜெசி அண்ட் ஸ்டாஃப்னி தாறுமாறா இன்டென்ஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில கெவின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கெல்லி கூட சேர்ந்து தாறுமாறா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே பெட்ல கெவின் பார்ல கரெக்ட் பண்ண இன்னொரு பொண்ணும் இருக்கா. 3 பேரும் ஒன்னா நைட் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்ப மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து கதவை தட்டுறாங்க. அப்ப அந்த 3வது பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஸ்டாஃப்னி அவங்களோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ஸையும் செக் பண்ணிட்டதாவும் அவங்க இன்னும் அவங்களோட ரூம்ஸ்க்கு வரலன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. ஜெசி கண்டிப்பா ஏமி அண்ட் பிராக் ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல கெல்லி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏமி கேரக்டருக்கு அவ பிராக்கை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்றா. இவங்க 4 பேரும் கடைசியா அவங்க 2 பேரையும் உட்டா கூட அவளோட டாட்டூ பார்லருக்கு போனப்ப மட்டும்தான் பார்த்திருக்காங்க. கெவின் அண்ட் ஜெசி பிராக்கோட ப்ரொஃபைல்ல ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணா அவன் ஏமி போட்டோவா தான் எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்ததும் பிராக்கோட தப்பான இன்டென்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிடுது. சரி இதெல்லாம் இருக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தேட எல்லாரும் ஒன்னா கிளம்புறாங்க. பார்லர்ல ஆர்டிஸ்ட் ஏமியை இப்ப ஒரு டாட்டூ போடுற சேர்ல உட்கார வச்சு அவளை லாக் பண்ணி விட்டுருக்கான்.
ஆர்டிஸ்ட் ஏமி கிட்ட டாட்டூ போடுறதுல 4-5 மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பழமையான மெத்தட் மூலியமா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாட்டூவை போட்டு விட போறேன்னு சொல்றான். ஏமி வேணாம் என்னை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சி கதறி அழுறா. ஆனா அதெல்லாம் ஆர்டிஸ்ட் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. ஆர்டிஸ்ட் டாட்டூ போட ஒரு நீடில் ஒன்றை எடுக்கிறான். ஆர்டிஸ்ட் இந்த நீடில இங்க்ல டிப் பண்ணி எடுத்து டாட்டூ போட்டா அதுல ஏற்படுற வலியை முழுசா ஃபீல் பண்ண முடியும். உன்னோட ஸ்கின் பயங்கர சாஃப்டா பர்ஃபெக்டா இருக்கு, அதனால நான் டாட்டூ போட்டு முடிக்கிற வரைக்கும் ஆட்டாம இருன்னு சொல்றான். ஆர்டிஸ்ட் ஏமி மூஞ்சிலேயே டாட்டூ போட ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு வாட்டியும் அந்த நீடிலால குத்தும் போது ஏமிக்கு பயங்கரமா வலிக்குது. இருந்தாலும் அதெல்லாம் அவ பொறுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு டாட்டூ பார்லருக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க விசாரிச்சதுல அந்த உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டிருந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்க பார்லர்ன்ற டாட்டூ பார்லர்ல தான் ஒர்க் பண்றான்னு தெரியுது. உடனே 4 பேரும் அங்க கிளம்புறாங்க. இவங்க ஒரு சின்ன சந்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சில பேர் கேங்கா உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தன் இவங்களை பார்த்து அசிங்கமா பேசிட உடனே சட்டுன்னு ஜெசிக்கு கோபம் வந்துருது. ஜெசி டக்குன்னு அந்த பையனை பிடிச்சி தாறுமாறா அடிக்க அந்த கேங்க சேர்ந்த மத்தவனுங்கெல்லாம் பயந்து வேகமா அங்க இருந்து ஓடிடுறானுங்க. அப்புறம் ஜெசி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து தடுத்துடுறாங்க. அப்ப கெல்லி ஜெசி கிட்ட கோவமா எதுக்காக அப்படி பண்ண, அவங்க நம்மளை கொன்னு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ ஒன்னு ஹீரோ இல்லைன்னு சொல்லி திட்டிடுறா. கடுப்பான ஜெசி நான் நம்மளை பாதுகாக்க தான் பார்த்தேன், ஆனா அதுக்காக என்னையே வில்லன் மாதிரி நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்னியை கூப்பிட்டு முன்னாடி போறான். அப்புறம் பின்னாடியே கெல்லி அண்ட் கெவின் போறாங்க. 4 பேரும் பார்லருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அங்க அந்த ஆர்டிஸ்டும் வந்துடுறான். இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அப்ப ஆர்டிஸ்ட் ஆமா நேத்து நைட் என்னோட அசிஸ்டன்ட் விட்டா 2 பேரை கூப்பிட்டு வந்தா, அதுல ஏமி மட்டும் என்கிட்ட டாட்டூ போட்டுக்கிட்டா. அப்புறம் காலையில 4 மணிக்கெல்லாம் அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றதுன்னு 4 பேருக்கும் தெரியல. சரின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கெல்லி அங்க இருந்து கிளம்பும் போது அங்க இருக்க ஒரு ஃப்ரேம் பண்ணப்பட்ட டாட்டூவை வித்தியாசமா பார்த்துக்கிட்டே கிளம்புறா. ஆர்டிஸ்ட் பேஸ்மெண்ட்ல இருக்க ஏமி கிட்ட வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தேடி வந்தாங்கன்னு சொல்ல ஏமி என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுடு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றா. அப்ப ஆர்டிஸ்ட் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன், கவலைப்படாத, அவங்க மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அதனால அவங்கள திருப்பி அனுப்பிட்டேன்னு சொல்றான். ஆர்டிஸ்ட் நான் உனக்கு போட்ட டாட்டூ இனிமேல் எப்போ உன் கூடவே இருக்கும், நீ ஒரு வாட்டியும் கண்ணாடியை பார்க்கிறப்ப என்ன நீ அதுல பாப்ப, நம்மளை பாப்ப, இனிமேல் நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்றான். ஏமி கடுப்பாகி நீ என்ன பைத்தியமாடா, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல ஆர்டிஸ்ட் நீ இந்த ட்ரிப்பை ஞாபகத்திலேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு டாட்டூக்கு ஆசைப்பட்ட, அதுக்கான டாட்டூவா இது கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை எடுத்து கையில கொடுக்கறான். ஏமி அவளோட மூஞ்ச கண்ணாடியில பார்த்துட்டு கதறி அழுறா. அப்படி ஆர்டிஸ்ட் என்னதான் பண்ணான்னு பார்த்தா அவனை ரெப்ரசன்ட் பண்ற சிம்பலை அவளோட மூஞ்சில வரைஞ்சி வச்சிருக்கான். கெல்லியன் ஸ்டாஃப்னி போலீஸ் கிட்ட போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்ல ஜெசி அதுக்கு ஒத்துக்கல, நம்ம ட்ரிப்பே வேஸ்டா போயிடும், அவங்க எங்கேயாவது ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா வந்துருவாங்கன்னு சொல்றான். இன்னும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு மோசமாலாம் பேசுறான். அதை கேட்ட மத்த 3 பேருக்கும் இவன் ஏன்டா திடீர்னு இப்படி மாறிட்டான்னு பயங்கர கடுப்பா இருக்கு. கெல்லி யதார்த்தமா பிராக் போட்டோவை பார்க்கும்போது பிராக் கையில இருந்த டாட்டூ அந்த பார்லர்ல ஃப்ரேம் போட்டு தொங்கிட்டு இருந்ததே ஞாபகத்துக்கு வருது. உடனே கெல்லி அந்த பார்லர்ல ஏதோ தப்பா இருக்கு, உடனே அங்க போய் நம்ம செக் பண்ணணும்னு சொல்றா. ஜெசி இந்த டாட்டூ எல்லா பார்லர்லயும் தான் இருக்கும், இதுக்கெல்லாம சந்தேகப்படுவீங்க, ஒரு சின்ன விஷயத்தை தேவையில்லாம பெருசாக்குறீங்க, அதோட யூஎஸ்லயாவது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மிஸ்ஸிங் கேஸை எடுத்துப்பாங்க, ஆனா இங்க 2 வாரத்துக்கு அப்புறம் தான் எடுத்துப்பாங்கன்னு சொல்றான். இருந்தாலும் மத்த 3 பேரும் பார்லருக்கு போய் செக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஜெசி என்னால இதுக்கு மேல டைமை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜெசி இப்ப தனியா ஒரு ஸ்ட்ரைப் கிளப் ஒன்னுக்கு போறான். அங்க 4-5 பொண்ணுங்க ட்ரெஸ்ஸே இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜெசி அங்க ஒரு இடத்துல போய் உக்காந்து நல்லா சரக்க போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்து பயங்கரமா ரசிக்க ஆரம்பிக்கிறான். மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்லருக்கு போறாங்க. அங்க போனதும் அந்த ஃப்ரேம் டாட்டூவை பார்த்துட்டு இது பிராக் போட்டிருந்த அதே டிசைன் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உட்டாவும் வந்துட்டா. உட்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தீங்களா, அவங்க இங்க தான் கீழே பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவங்க 3 பேரும் கோவத்துல உன்னோட பாஸ் என்னமோ அப்படி சொன்னா நீ இப்படி சொல்றேன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா உட்டா அதெல்லாம் காதுல வாங்காம கீழே போயிட்டே இருக்கா.
சரின்னு இவங்களுமே கீழே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி கீழே பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. உட்டா கீழே போனதும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் உள்ள போறா. அப்புறம் இவங்க ஜெஸிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லலான்னு பார்த்தா சுத்தமா அங்க டவரே கிடைக்கல. ஒரு மூலையில மட்டும் டவர் கிடைக்குது. கெவினும் ஜெஸிக்கு கால் பண்றான், ஆனா ஜெஸி கால் அட்டன் பண்ணல. ஏன்னா அவன் பயங்கரமா பொண்ணுங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். கெவின் கால் கட் ஆனதும் வாய்ஸ் மெசேஜ்ல நாங்க இந்த பார்லர்ல தான் இருக்கோம், உடனே இங்க வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். திடீர்னு ஓடி வந்த உட்டா கெவினை ஒரே அடியில அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டா. அப்புறம் ஸ்டாஃப்னியவும் கட்டையால தாறுமாறா அடிச்சு மண்டைய பொளந்துட்டா. அதுல ஸ்டாஃப்னிக்கு ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்து அவளும் அங்கேயே மயங்கிட்டா. கெல்லி தப்பிக்கலான்னு பார்த்தா அங்க மேல இருந்த ஆர்டிஸ்டும் வந்துட்டான். அப்புறம் கெல்லி சைட்ல இருந்த ஒரு ரூம்குள்ள போக அங்க பார்த்தா பிராக் செத்து தொங்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஏமியவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கெல்லி ஏமியை காப்பாத்த பாக்குறா. அப்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் வந்து அவளுக்கு மயக்க ஊசியை போட்டு விட்டுறான். அவளும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துடுறான். ஜெஸிக்கு கெவின் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் வந்துருது. அதை ஜெஸியும் கேட்கிறான். ஆனா அதை அவன் பெருசா எடுத்துக்காம அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் இல்லாம ஆடுறதையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜெஸிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணு இப்ப ஃபுல்லா அவங்க இருக்க இடத்த ஸ்கிரீனால மூடிட்டு ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஜெஸி கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். கெல்லியவும் ஆர்டிஸ்ட் கட்டி போட்டு வச்சுட்டான். ஏமி கத்தி கத்தி எப்படியோ கெல்லியவும் கண்முழிக்க வச்சுட்டான். கெல்லி அங்க கெவினை தாறுமாறா அடிச்சு தொங்க விட்டுருக்கிறதையும் ஸ்டாஃப்னிய மல்லாக்க படுக்க போட்டிருக்கிறதையும் பார்த்துட்டு தாறுமாறா பயப்படுறா. அவளுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே சுத்தமா புரியல. ஏமி அங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் கெல்லியும் பயப்படுறா. அப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆர்டிஸ்டும் உட்டாவும் அந்த ரூமுக்கு வராங்க. அப்ப கெல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா. அப்ப ஆர்டிஸ்ட் ஒரு கத்தியை எடுத்து ஸ்டாஃப்னி கழுத்துல வச்சு வாயை மூடிக்கிட்டு இருந்தா. இவ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உயிரோட இருப்பான்னு சொல்லி மிரட்ட கெல்லியும் சைலண்ட் ஆகிட்டா. ஆர்டிஸ்ட் கெல்லி கிட்ட வந்து நான் உங்களை அப்பவே கிளம்ப சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல, அதுக்கான தண்டனையை இப்ப அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்ததா உட்டா கிட்ட ஸ்டாஃப்னி முதுகுல சின்னதா ஒரு தழும்பு இருக்கு, அதை விட்டுட்டு அழகா எப்படி ஸ்கின்னை கட் பண்ணி எடுக்கணும்னு இவளை வச்சு நல்லா கத்துக்கோ. கெல்லியன் கெவினை நான் வந்து பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமி மேல உன்னோட விரல் கூட படக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஸ்டாஃப்னி இப்ப கண் முழிக்கிறா. அப்ப கரெக்டா உட்டாவும் ஸ்டாஃப்னியோட தோலை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வலியை ஸ்டாஃப்னியால தாங்க முடியாம கத்துறா. இன்னொரு பக்கம் அதை பார்க்க முடியாம கெல்லியும் கத்திக்கிட்டே இருக்கா. உட்டா ஸ்டாஃப்னியோட தோலை வெட்டி பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதும் ஸ்டாஃப்னி கழுத்தாரத்தை அவளை கொன்னு போட்டுட்டு கடைசியா அந்த டேபிள்ல இருந்து அவளை கீழே தள்ளி விட்டுறா. ஆர்டிஸ்ட் அவன் ரெடி பண்ண ஒரு ஃப்ரேம் ஒன்னை எடுத்துக்கிட்டு அவனோட கார்ல அங்கிருந்து கிளம்பி போறான். அப்புறம் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போறான். அங்க இன்னொருத்தன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆர்டிஸ்ட் அவன்கிட்ட ஒரு பேக் ஃபுல்லா இருக்க பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஃப்ரேமை அவன்கிட்ட டெலிவரி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃப்ரேமை வாங்கினவன் ஏதோ ஒரு பணக்காரனோட செக்யூரிட்டி. அதை அந்த செக்யூரிட்டி அவனோட பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்க அந்த பாஸ் அவனோட ரூமுக்கு கொண்டு போய் பார்சலை பிரிச்சு அதுல இருக்க ஃப்ரேம் எடுத்து அவனோட ரூம்ல மாட்டி வைக்கிறாரு. ஆர்டிஸ்ட் அந்த ஃப்ரேம்ல அவரோட போட்டோ டிசைனை தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இந்த ஃப்ரேம்ஸ் ஆர்டிஸ்ட் வெட்டி எடுக்கிற தோலை கேன்வாஸா யூஸ் பண்ணி ரெடி பண்ணப்பட்டது. அதான் அந்த ஃப்ரேம்ஸ் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. ஜெஸி அந்த ஜாலான்ற பொண்ணை என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு டாட்டூ பார்லருக்கு போறேன், நீயும் வேணா என் கூட வரியான்னு கேட்க அவளும் எனக்கும் ஒரு பியர்சிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லி வரேன்னு சொல்றா. உட்டா பேஸ்மெண்ட்க்கு வந்து ஏமி கிட்ட உன்னை என்னால ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனா உன்னோட ஃப்ரெண்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கெல்லி கிட்ட போறா. அப்ப கெல்லி மயங்கின மாதிரி நடிச்சு ஏமாத்தி உட்டா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் தாறுமாறா சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா கழுத்தை நல்லா நெரிச்சு உட்டாவை கெல்லி மயங்க வச்சிடுறா. கெல்லியால ஏமியோட லாக்ஸை அவுக்க முடியல. அதனால கெல்லி நான் தப்பிச்சு போய் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கெல்லி பார்லர்ல இருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டா. அப்ப ஜெஸி ஒரு கேங் கிட்ட பிரச்சனை பண்ணால அந்த கேங் இந்த பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்துட்டு இவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கெல்லியும் பயந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. கெல்லி தப்பிச்சு ஓடுறதையும் அவளை சில பசங்க துரத்திட்டு போறதையும் கார்ல அந்த பக்கமா வந்துட்டு இருந்த ஆர்டிஸ்ட் பார்த்துட்டான். கெல்லி ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு கிழவி ஜன்னல் ஓரமா நிக்கிறா. அவகிட்ட கெல்லி ஹெல்ப் கேட்டா.
அந்த கிழவி ஜன்னலை மூடிட்டு உள்ள போயிடுறா. கடைசியா கெல்லி ரோட் பிளாக் ஆகி இருக்க ஒரு இடத்துக்கிட்ட போய் நல்லா மாட்டிக்கிட்டா. அந்த பசங்களுமே அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. கெல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனுங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கெல்லிய தாறுமாறா அடிக்கிறானுங்க. அப்புறம் அவளை அங்கேயே ரேப் பண்ணவும் ட்ரை பண்றானுங்க. திடீர்னு அங்க வந்த ஆர்டிஸ்ட் அவனுங்க எல்லாரையுமே சுட்டு கொன்னு போட்டுடுறான். கடைசியா கெல்லியவும் விடல, அவளையுமே சுட்டு கொன்னு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பேஸ்மெண்ட்ல விட்டா கண் முழிக்கிறா. அப்ப ஏமி அவளை பார்த்து சிரிக்கிறா. கடுப்பான விட்டா ஏமியோட பல்ல புடுங்க ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அங்க ஆர்டிஸ்ட் வந்து உட்டாவை தடுத்து நான் அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னலன்னு சொல்லி திட்டி அவளை வெளில அனுப்பிடுறான். ஆர்டிஸ்ட் ஏமி நல்லா இருக்காளா, அவளுக்கு ஒன்னும் ஆகலன்னு போய் பார்க்க ஏமி அசிங்கமா ஆர்டிஸ்ட திட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு கெல்லி இங்க வந்துடுவான்னு சொல்றான். அப்பதான் ஆர்டிஸ்ட் கெல்லி அவன் கொன்னுட்டதை சொல்றான். அதை ஏமியால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏமி எதுக்காக என்ன கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிக்கிற, எப்படியும் என்ன கொல்லதான் போறேன்னு சொல்ல ஆர்டிஸ்ட் உடனே அவளை சேர்ல இருந்து அவுத்து விட்டுட்டு கட்டப்பட்ட செயினோட அவளை வேற ஒரு ரூம்க்கு கூப்பிட்டு போறான். அந்த ரூம்ல எக்கச்சக்க ஃப்ரேம் போட்டோஸ் இருக்கு. அது எல்லாமே ஆர்டிஸ்ட் வரைஞ்சது தான். அதுவுமே எல்லாமே ஹியூமன் ஸ்கின்ல வரைஞ்சது. ஆர்டிஸ்ட் மிடில் ஏஜஸ்ல ஒரு ரஷ்யன் கிங் அவரோட எனிமிஸோட ஸ்கின்ல அவரோட ஃபேமிலி போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸை வரைய வச்சாரு. அந்த டெக்னிக்கை என்னோட அப்பா என்னோட குரு பெர்ஃபெக்ட் பண்ணாரு. இந்த பெயிண்டிங்ஸ்க்கு மதிப்பே கிடையாது, ஏன்னா இது எல்லாமே ஒரு ஹியூமன் சோல்ல இருந்து உருவானது. அதோட இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் யாருக்காவது வேணும்னா அவங்க தான் யாருக்கிட்ட இருந்து ஸ்கின்னை எடுக்கணும்னு சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றான். ஜெஸியும் சாலான்ற பொண்ணும் இப்ப பார்லருக்கு வந்துட்டாங்க. உட்டாதான் அவங்கள உள்ள கூப்பிட்டு போறா. ஜாலா அவளுக்கு ஒரு கிளிப்பை பியர்ஸ் பண்ணணும்னு சொல்றா. அப்புறம் ஜெஸி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தாங்களான்னு கேட்க உட்டா அவங்களாம் உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லி போய் பார்க்க சொல்ல ஜெஸியும் பேஸ்மெண்ட்க்கு போறான். ஜாலா அவளோட மெயின் பாயிண்ட்ல ஒரு ரிங்கை பியர்சிங் பண்ண தான் வந்திருக்கா. அதுக்கான வேலையெல்லாம் விட்டா பாக்குறா. அதுக்காக ஒரு ஷார்ப் நீடில எடுத்து மெயின் பாயிண்ட்லயே விட்டா குத்துறா. அந்த வலியை ஜாலாவால தாங்கிக்க முடியல. அப்புறம் விட்டா அங்க வைக்க ஐஸ் பேக்கை எடுக்க போறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜாலா வெளில போய் பார்த்தா அவளோட ட்ரெஸ் அங்க காணாம போயிருக்கு. என்னன்னு உட்டா கிட்ட கேட்டா அவ ஜாலாவை மெயின் பாயிண்ட்லயே அடிச்சு படுக்க வச்சுட்டா. அப்புறம் உட்டா ஜாலாவோட மூஞ்ச தாறுமாறா அடிச்சு உடைச்சு விட்டுறா. கீழே போன ஜெஸி அங்க கெவின் செம்மையா அடி வாங்கி தொங்கிட்டு இருக்கிறதையும் பிராக் செத்து தொங்குறதையும் பார்த்து ஷாக் ஆகுறான். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட போறதா சொல்லிட்டு போறான். ஜெஸி ஒரு ரூமுக்கும் போய் கடைசியா ஏமி இருந்த ரூமுக்கும் வந்துட்டான். ஏமி அவனை பார்த்துட்டு உடனே நீ கிளம்பி இல்லைன்னா மாட்டிப்பேன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள அங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டான். ஜெஸி டக்குன்னு இது நம்ம டீல்லையே இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு கேட்க ஏமிக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் ஜெஸி பிராக் மட்டும்தான் என்னோட டார்கெட், என் வீட்டுல இருந்தப்ப அவன் கூட உன்னை போகாதன்னு சொன்னேன், நீ தான் கேட்கலன்னு சொல்றான். அப்பதான் ஏமிக்கு அந்த மேன்ஷன் பார்ட்டி நடந்த மேன்ஷனே இவனோட வீடு தான் தெரியுது. ஏமி ஒன்னும் புரியாம ஷாக்ல இருக்கா. அப்ப ஆர்டிஸ்ட் ஜெஸியோட உண்மையான பேரு ஆண்டான்னும் அவன் கூசா ஃபேமிலின்ற இந்த நாட்டோட மிக முக்கியமான ஃபேமிலியை சேர்ந்தவனும் அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி கிட்ட பல ஜெனரேஷன்ஸா கிளைண்ட்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பிராக் ஸ்கின்னை கேன்வாஸா யூஸ் பண்ணி ரெடி பண்ண போர்ட்ரேட்டை ஓபன் பண்ணி காட்டுறான். அதுல ஆண்டானோட ஃபேஸ் வரையப்பட்டிருக்கு. ஆண்டான் அவனோட போர்ட்ரேட்டை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறான். அந்த போர்ட்ரேட்க்கு கீழே கூட ஒரு சிம்பிள் இருக்கு, அதுதான் ஆர்டிஸ்டோட சிம்பிள். அதே சிம்பிளை தான் ஆர்டிஸ்ட் ஏமி ஃபேஸ்லயுமே வரைஞ்சிருப்பான். ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்கை எடுத்துக்கிட்டு ஜெஸியை கிளம்ப சொல்ல ஜெஸி ஏமிக்கும் இப்ப எல்லாமே தெரிஞ்சுட்டு அதனால அவளை கொன்னுடுன்னு சொல்றான். அப்ப ஆர்டிஸ்ட் எதை பத்தியும் நீ கவலைப்படாம கிளம்புன்னு சொல்ல ஜெஸி கேட்க மாட்டான். உடனே அவனோட அப்பாவுக்கு கால் பண்ண போறான். அப்ப ஆர்டிஸ்ட் மயக்க மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி ஜெஸியவும் படுக்க வச்சிடறான். ஆர்டிஸ்ட் ஏமி கிட்ட உன்னோட உண்மையான குறிக்கோள் என்னன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவளோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட. அப்ப ஏமி என்னால முடியாதுன்னு சொல்ல ஆர்டிஸ்ட் உன்னால கண்டிப்பா முடியும், ஜெஸியோட உயிர் இப்ப உன்னோட கையிலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். முதல்ல ஏமி வெளில தப்பிச்சு ஓடிடலான்னு ஓடுறா. ஆனா போனவ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்கே போறா. பேஸ்மெண்ட்ல ஜாலாவோட கழுத்தை நெரிச்சே விட்டா அவளை கொன்னு போட்டுறா. இப்ப அங்க ஏமியும் வந்துட்டா. அங்கேயே உட்டான் ஏமி பயங்கரமா ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏமி பயங்கரமான வெறியோட உட்டாவை போட்டு அடி அடின்னு அடிச்சு கடைசியா ஒரு கட்டையை எடுத்து அவளை தாறுமாறா அடிச்சு அவளை மயங்க வச்சிடுறா. இப்ப ஏமி உட்டாவை தொங்க விட்டு வச்சிருக்கா. அதோட உட்டாவோட நாக்க அறுத்து அதை அவள்கிட்டயே காட்டிட்டு தூக்கியும் போட்டுடுறா.
கடைசியா பொறுமையா விட்டா அவனோட கழுத்தையுமே ஏமி அறுத்து அவளை கொன்னு போட்டுறான். ஜெசி இப்ப கண் முழிச்சுட்டான். அவனை ஏமி டேபிள் மேல மல்லாக்க படுக்க போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கான். ஜெசி ஏமி கிட்ட ஆர்டிஸ்ட் வர்றதுக்குள்ள என்னை விட்டுடுன்னு சொல்லி பயங்கரமா கத்தி பாக்குறான். ஏமி அப்ப எதுக்காக எங்களை நீ மாட்டி விட்டேன்னு கேட்க, ஜெசி நீங்க எல்லாரும் என்னோட டார்கெட் இல்ல, பிராக் மட்டும்தான் என் டார்கெட். எங்க ஃபேமிலி ட்ரெடிஷன் படி நான் எனக்கு தெரிஞ்ச யாரையாவது கூப்பிட்டு வந்து அவனோட தோல்ல என்னோட போர்ட்ரேட்டை ரெடி பண்ணணும், அதனால தான் இதை பண்ணேன்னு சொல்றான். ஜெசி என்னோட ஃபேமிலி மிகப்பெரிய ஃபேமிலி, இந்த கண்ட்ரியில எங்களுக்கு எக்கச்சக்க பவர் இருக்கு, பணமும் இருக்கு, நான் உனக்கு எக்கச்சக்க பணம் தரேன், என்னை விட்டுடுன்னு சொல்றான். அப்ப ஏமி என்னை பார்த்தா பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தோணுதான்னு சொல்லிட்டு உன்னோட முதுகு தோல் செம கிளீனா இருக்குன்னு சொல்லி ஜெசியோட முதுக கிழிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்ப ஆர்டிஸ்ட் அவனை தேடி வர கிளைண்ட்ஸ்க்கு டாட்டூ போட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி ஏமி ஆர்டிஸ்டோட அசிஸ்டண்டா அங்கேயே புது லைஃபை வாழ ஆரம்பிச்சுட்டா. ஜெசியோட தோல்ல உருவாக்கப்பட்ட ஏமியோட போர்ட்ரேட்டும் இப்ப பார்லர்ல இருக்கு. இதோட அனார்ச்சி பார்லர் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.